இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இயேசுநாதர் வந்து நின்று சொல்றாரு தான், இதோ கண்ணை திறந்து பாரு, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும், நல்ல நாட்களிலும் கெட்ட நாட்களிலும், சவாலான நாட்களிலும், பாதகமான நாட்களிலும், சாதகமான நாட்களிலும் உன் கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்படி யார் சொல்வா? நீங்கள் சற்று யோசித்து பதிலை கண்டுபிடிச்சி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. யார் இப்படி சொல்லுவா? புருஷன் சொல்லுவான், மனைவி சொல்லுவானா, மாமன் சொல்லுவானா, மச்சான் சொல்லுவானா? எங்கே பார்த்தாலும் 10 ரூபாய்க்கு கழுத்தாக இருக்கிறவன் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கான். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்புங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அருமையானவர்களே கர்த்தர் அழைத்திருக்கிறான். இங்கே 2 பேர் இருக்கோம், நானும் இயேசுவும். அங்கே அப்படி நினச்சான், அங்கே அப்படி நினச்சான். ஏன்ட்ட சொல்லாத, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஒரு வட்டம் இருக்குது, அது வந்து அன்பின் வட்டம். எங்கள் 2 பேருக்குள்ள சண்டையே கிடையாது. இதுவரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போறதில்லை. ஏன்னா அனாதி சிநேகத்தால் நான் உன்னை என்ன செய்தேன், சிநேகித்தேன்னு சொல்லியிருக்காரு. அனாதி சிநேகம் என்பது எட்டர்னல் லவ், எவர் லாஸ்டிங் லவ். உன் தப்பே நான் பார்க்க மாட்டேன்ப்பா. தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் உன் கூட நட்பு என்ன செஞ்சுருக்கேன், வச்சிருக்கேன். ஆகவே என்னுடைய நட்பு இன்னைக்கு எப்படி இருக்குமோ அதே போல் 10 வருஷம் கழிச்சு என்ன செய்யும், மாறாமல் இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரி சோதரிப்போம். அவை தான் எபிரேயர் 13:5 எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. இந்த வசனங்கள் எனக்கு இந்த நாட்களில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பாதகமான சூழ்நிலை வரும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல நாட்களிலும் என் கூட இருக்கிறீர். நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறேன். இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எல்லாரும் வலதுகரத்தை வைத்து சொல்லுவோம், இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இன்னொரு தடவை சொல்லுவோம், இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இன்னொரு தடவை சொல்லுவோம், இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். விசேஷமாக பாதகமான சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்ய போறார்? அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் தைரியம் கொண்டு, இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே பயப்படத்தக்க சில சூழ்நிலைகள் வரலாம் என்று நான் இந்த பகுதியிலிருந்து கண்டுபிடித்து கொண்டேன். அப்போ என்ன சொல்லணும்னு சொல்லி அப்போ பவுல் நமக்கு படித்து கொடுக்குறாரு. இயேசு எனக்கு சகாயர், நான் பயப்படேன். காரணம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது.